இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருணகிரி. நான் ஒரு அக்ரி கிராஜுவேட். அதை தாண்டி இன்றைக்கி நான் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே நார்மலாக அப்பா என்ன சேர்த்து விடுறாரோ அது வழியிலே அப்படியே போய்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி தான் பேங்கிங்கை வந்து சேர்ந்தேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு முக்கிய காரணம். அதை தாண்டி நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். நான் வந்து ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஒரு எக்ஸாம் போயிடுச்சுன்ட்டு விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகாதவங்களும் அடுத்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக வந்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் 21 பாஸ்ட் அவுட். பேங்க் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாமல் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இருந்து என் கணக்கு எடுத்து பார்த்தா இப்போ 4 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். கடைசி எழுதின அந்த 3 அட்டெம்ப்ட்லையும் என்னால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் 2 ப்ரிலிம்ஸுமே என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். என்னால் இப்போ மேடையில் எப்படி பேசும்போது லைட்டாக ஒரு பதட்டம் இருக்குதோ அதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும் இருக்கும். கரெக்டாக ப்ரிலிம்ஸ் போய் எழுதுவேன், ஏதாவது ஒரு மார்க்கில் போயிடும், ஏதாவது ஒரு கொஷின் தப்பு பண்ணிவிடுவேன், கடைசியில் தப்பாயிடும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எடுக்கிற மார்க் டெஸ்ட்டே எக்ஸாம் மாதிரி எடுங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரியல் எக்ஸாமில் என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் இங்கேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தப்பையும் நோட் பண்ணி வைங்க. அந்த தப்பை அடுத்த டெஸ்ட்டில் வராமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். தப்பையெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட் மெயின்ஸ் தான் ஆர்ஆர்பியில். இதை கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை யாராவது சொந்தக்காரங்க பார்க்குறோன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னப்பா பண்ணுற, எப்போ முடிச்ச, என்ன வேலைக்கு போகிற, பேங்கிங்கே தான் படிக்கணுமா, வேறு எக்ஸாம்ஸ் படி, டிஎன்பிஎஸ்சி படி, ஆர்ஆர்பி படி, என்னென்னமோ சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதை கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். வெளியே நம்ம போகும்போது நம்மளை கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னடா இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக படிங்க. உங்கள் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இருங்கபாய் மூமெண்ட் கொடுக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சுரேஷ் அகாடமியில் என் பையனை கொண்டு வந்து இங்கே நான் சேர்த்துனேன். சேர்த்தும்போது ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியலோட பின்பக்கம் பார்க்கும்போது எல்லாரோட ஃபோட்டோ, சாதனையாளர்கள் ஃபோட்டோ இருந்தது. அதில் நான் அந்த மெட்டீரியல் கையில் வாங்கி ராஜா சார்கிட்ட முதல்ல கேட்ட வார்த்தையே, என் பையன் ஃபோட்டோ அடுத்து வரணும் சார் அப்படின்னு சொன்னேன். நிச்சயம் வரும் அப்படின்னு வாழ்த்தினார். ஸோ நான் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கேன். ஆயிரக்கணக்கான மாணவர்களை நல்லா படி, இப்படி போகலாம், இந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி என்னுடைய பையனுக்கும் நான் உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எங்கெங்கே சென்டர் போட்டாலும், மைசூரில் போட்டிருக்காங்க, பெங்களூரு, எக்ஸாம் சென்டர் எங்கே இருந்தாலும் பையனை கூப்பிட்டு போயிடுவேன். பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை தான் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. என் பையனும் சொல்லுவான், எப்பா கூடயே வர எல்லா எக்ஸாம் நான் பார்த்துக்கும்பா அப்படின்னு. இருந்தாலும் நான் வந்து விடுறதில்லை. ஸோ பிள்ளைங்களை வந்து அவனை வந்து ஒரு வெற்றியாளனாக கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் நான் அவன் கூடயே இருந்திருக்கிறேன். அவனுடைய வெற்றியில் அவன் ஃபிலிம்ஸ் க்ளீன் பண்ணுவான், மெயின்ஸில் விட்டுருவான், இன்டர்வியூவில் விட்டுருவான். அப்படி இருந்தும் ஒவ்வொரு விடும்போதெல்லாம் கூட நான் அவன் கூடயே, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அடுத்தது உன்னால் முடியும், அடுத்தது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் இவனுடைய திறமையை நான் முதல்ல +2 முடிச்சுட்டு ஐஐடி ஹியூமனிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவனுக்கு சிஸ்டமே அப்போ தெரியாது. +2 முடிச்சிருக்கான். எக்ஸாம் பற்றின, ஆன்லைன் எக்ஸாம் பற்றின எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது. அந்த எக்ஸாமில் முதல்ல தாம்பரத்தில் நடந்தது, சென்னையில் அந்த எக்ஸாம். அந்த எக்ஸாம் கூப்பிட்டு போனேன். அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணான். ஸோ அப்போயே அவனுடைய ஒரு ஆசிரியனா அவனுடைய திறமையை கண்டுபிடிச்சேன். நிச்சயமாக இவனை வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் லெவலில், ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றையிலிருந்து இந்த ரிசல்ட் வர வரைக்கும் அவன் கூட இருந்தேன். ஸோ அதை கிளியர் பண்ணியிருக்கான். ஒரு பெற்றோராக மிகுந்த, ஆசிரியர் என்பதை தாண்டி ஒரு பெற்றோராக மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.